Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 18/4/2024 வியாழக்கிழமை காரணியா ப்ளஸோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 484 அண்ட் போன வாரம் 751. எப்படி வந்திருக்குன்னு பார்த்து நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம் வாங்க. மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து 3வது வாரம் வியாழக்கிழமை காரணியா ப்ளஸோட ரிசல்ட் வந்து 484 அண்ட் அதுக்கடுத்த வாரம் 683 அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு 107, போன வாரம் 751. ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 020. டூ நம்பர் கால்குலேஷனில் லாஸ்ட் மந்த்து 484க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 150. அதில் க்ளூ நம்பர் 211. பிசி 11 எடுத்துக்கிறோம். இதோட ஃபுல்லாக ஆப்போசிட் 66 -22 +22 கால்குலேஷனில் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். 66ல் -22 44 +22ல் 88. ஓகே, ஃபஸ்ட்டு -22ல் நம்ம கிடச்ச நம்பர் 44, ப்ளஸில் வந்து கிடச்ச நம்பரை அதுக்கு அடுத்து எழுதுகிறோம் 88. இதில் வந்து நமக்கு லாஸ்ட் 4 டிஜிட்குள்ளே 4488 இருக்குது. இதில் வந்து 448 வந்து நடுவில் இருக்க 3 நம்பரில் 484னு ரிசல்ட்டு பாக்ஸில் லாஸ்ட் மந்த்து வந்துடுச்சு. ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு 020. க்ளூ நம்பர் 131ல் நம்ம பிசி அங்கே 11 எடுத்தோம், இங்கே 31 இருக்குது. 31ஓட ஃபுல் ஆப்போசிட் 86. 86ல் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு 86ல் -22 64 +22 08. இப்போது 64 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், அடுத்து 08. இதில் வந்து நமக்கு 484 இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 640 கிடைக்குது. 640 வந்து 604ன்னு லாஸ்ட் மந்த் ரூட்டில் வந்தால் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்த வாரம் 683 ரிசல்ட்டு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி புதன்கிழமை பம்பர் ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 353. 353ஓட ஃபுல் ஆப்போசிட் 808 +352. இதுதான் கால்குலேஷனு. அண்ட் 353 கூட இதில் 161 கிடைக்குது, ஆனால் பாஸ் ஆகலை. ஆனால் வந்து 353ஓட ஏபி வந்து 35. இதோட ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 80 ப்ளஸ் ப்ளூ நம்பரோட சிபோர்டு ஆட் பண்ணுறோம் 83. பிசி பாஸ் ஆகிருக்கு. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 131ஓட ஏபி 13, ஃபுல் ஆப்போசிட் பண்ண 68 ப்ளஸ் சிபோர்டு 1 ஆட் பண்ணுறோம். அங்கே 35க்கு 80 எடுத்து சிபோர்டு 3 ஆட் பண்ணோம். 3 சிபோர்டில் வந்துச்சு ஸ்ட்ரைட்டாக. இப்போ 68 + 169 கிடைக்குது. இந்த 69 வந்து பிசி 69 வந்தால் ஏ போர்டு வந்து 069ன்னு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 107. அதோட க்ளூ நம்பர் வந்து அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 256. அதோட க்ளூ நம்பர் வந்து ரிசல்ட் வந்து 256. அதோட க்ளூ நம்பர் 312. 312ல் பிசி வந்து 12, க்ளூ நம்பரோட பிசி. இது ஃபுல் ஆப்போசிட் 67 ப்ளஸ் வந்து 96 அல்லது வந்து 86. ஏபியோட பவர் 86. அதில் வந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 85. இங்கே 152 கிடைக்குது. ரிசல்ட் வந்து 107 வந்திருக்கு. இந்த ரூட்டில் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே இதில் நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிசி 67 ப்ளஸ்ஸு ஏபி 86க்கு ஒன்று மைனஸ் பண்ணோம். அப்போ பிசி 31 ஃபுல் பவர் பண்ணால் 86 ப்ளஸ் வந்து ஏபி வந்து 13. 13ஓட ஃபுல் ஆப்போசிட் 68 -1. இதில் 153 கிடைக்கிது. 152 கிடச்சிது. பிசி பவராகி 107 ரிசல்ட் வந்தது. 153ல் பிசி பவர் பண்ணால் 08 108ன்னு வரும்.
ஆல்ரெடி வந்து 2 நாளுக்கு முன்னாடி 0.8 வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே 2 வாட்டி வந்துருச்சு. அதனால் 108 வந்து ரிப்பீட் ஆக சான்ஸ் இல்லை. அதனால் வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து மேட்ச் ஆகாது. ஒரு வேளை இந்த 108க்கு 153 கிடச்சிது இல்லையா, இந்த கால்குலேஷன் வந்து ஃபாலோ ஆகாது. அதனால் வந்து இந்த நம்பர் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து போன வாரம் 751க்கு 1 டே பிஃபோர் வந்து 948 புதன்கிழமை க்ளூ நம்பர் 554ஓட பிசி 54 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 09 வரும். ப்ளஸ் 553 562 அண்ட் 554 563 மேட்ச் ஆகலை போன வாரம். இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட் 020, அதோட க்ளூ நம்பர் 131 ஃபுல் ஆப்போசிட் 686 ப்ளஸ் 131 817 கிடைக்குது. 130 போட்டால் 816 கிடைக்குது. ஓகே, இந்த 131 டேரெக்டாக வந்து 817 இருக்குது இல்லையா, இந்த ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து இது டெய்லி ரூட்டு, சில நேரத்தில் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 131ஓட பிசி 31 ஃபுல் ஆப்போசிட் 86 ப்ளஸ் வந்து ஏபி பவர் பண்ணால் 63 வரும். ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் நம்ம 73 எடுக்கிறோம். இதில் 159 கிடைக்குது. இந்த 0, 20, 75, 70 இந்த மாதிரி வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்து 59ன்ற நம்பர் வந்து எப்படியாவது வரும். 5995 இதுக்குள்ளே தான் நாளைக்கு ரிசல்ட் வரணும். அதனால் வந்து இந்த நம்பரை வந்து பிரித்து ஒரு 4 நம்பர் பிரித்து கொடுத்துட்றேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். 159 வந்து 591 ஒரு நம்பர். இதுவே வந்து பிசி 95ன்னு 59 தான் நமக்கு தேவை. 59 வந்து ஆல்ரெடி வந்ததுனால 59 வந்து 04ன்னு வரலாம். அப்படி வந்தால் 404 995 அண்ட் வந்து 599 இந்த 4 நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 131ஓட பிசி 86 பவர் பண்ணால் கண்டினியூஷன் 87 இதில் வந்து இதில் வந்து 787 ஒரு நம்பர். அண்ட் ஃபைனலாக நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 13 பி போர்ட் பவர் பண்ணால் 18 ரிவர்ஸ் கால்குலேஷன் 08ன்னு போவோம். இதில் வந்து ஒரு நம்பர் வந்து பிசி 18ன்னு வரலாம். அப்படி வந்தால் 518ன்னு ஒரு நம்பர். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனோட இன்றைக்கி க்ளூ நம்பர் வந்து 131 020 ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 131ஓட பி போர்டு மட்டும் பார்த்தோம்னா 181. இதுக்கு வந்து +1 -1 கால்குலேஷனில் 181க்கு 072ன்னு வரும். 072. ஓகே, ஃபைனலாக வந்து எடுத்துக்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்ட்ராங் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து 484 அந்த ரூட்டில் முதல்ல எடுத்துருக்க நம்பர் வந்து 604. 604 அண்ட் வந்து அதுக்கடுத்து வந்து 069. நெக்ஸ்ட்டு 591 995 599 404 440 787 518 அண்ட் 072 நம்பர் வந்து இது டோட்டல் கால்குலேஷனில் நம்ம எடுத்துருக்க நம்பர். இது நம்பர் நிறையா இருக்கிறது காரணம் என்னென்னா, இந்த 59 வந்து 9504ன்னு வரதுனால அதை வந்து பிரிக்க முடியாது. அந்த 4 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு மிஸ் ஆகிடுன்ட்டு தான் வந்து பிரிக்க முடியாமல் 4 நம்பருமே கொடுத்துட்டேன். அதனால தான் நாளைக்கு வந்து நம்பர் வந்து 2, 4, 6, 8, 10 நம்பர் இருக்குது. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன்.
நான் நாளைக்கு வந்து நம்பர் கம்மி பண்ணவே முடியல, எந்த நம்பர் இதாகும்னு தெரியல. ஏன்னா வந்து 59 வந்து நாளைக்கு டேரெக்டாக திருப்பியும் 95ன்னு வரலாம், இல்லை 04ன்னு பவர் ஆகி வரலாம். அதனால் வந்து நாளைக்கு என் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வர நம்பர் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த் ரூட்டில் நம்ம 604 591 404 518 சரிங்களா, 599. இது எப்போவுமே 5 நம்பர் நான் கொடுப்பேன். இந்த 5 நம்பர் என் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதிகபட்சம் நாளைக்கு வந்து சி போர்டில் 2 அங்கே வந்து 0 அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது சி போர்டில் 7ம் வரலாம். சி போர்டில் 2, 0 அல்லது 7. ஓகே, கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். 7 வந்தால் 787 இருக்குது, 2 வந்தால் 072, அண்ட் வந்து 8 வந்தால் 518ன்னு வரலாம். ஓகே, நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் கெஸ்ஸிங்கை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.